இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கியவர், மறைந்தாலும் பெயர் சொல்லும் தலைவர். காலத்துக்கு நிற்கும் ஜெயலலிதா சாதனை. எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக இருக்காது என அன்றைய திமுகவினர் பேசிக் கொண்டிருக்க, ஜெயலலிதா என்கிற ஆளுமை அதிமுக தலைமையை ஏற்றார். அடுத்த திருமணம் ஆகாத ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை, அவருக்கு பின்னால் அதிமுக காணாமல் போய்விடும் என்றார்கள். ஆனால் காலம் எடப்பாடி பழனிசாமியை கை காட்டியது. அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியால் கட்சியை வழிநடத்த முடியாது, ஆட்சியையும் வழிநடத்த முடியாது. கட்சி பல துண்டுகளாக உடையும். 5 வருடம் எடப்பாடி பழனிசாமியால் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாது, ஆட்சி கவிழும் என்றது திமுக தரப்பினர். ஆனால் ஆட்சியை 5 வருடம் நிறைவு செய்தார் எடப்பாடி பழனிசாமி. சசிகலா சிறையில் இருந்து வெளியே வந்தது அதிமுகவை கைப்பற்றி விடுவார் என்றார்கள். அதுவும் எடப்பாடியிடம் நடக்கவில்லை. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அதிமுக என்கிற இயக்கம் இருக்கும் என்றார். அவர் சொன்னது போன்று ஜெயலலிதாவுக்கு பின்னாலும் அதிமுக என்கிற கட்சியை வழிநடத்தி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடலுக்கு ஏற்ப ஜெயலலிதா என்கிற ஆளுமை மக்களுக்கு செய்த நலத்திட்டம் அவர் மறைந்தாலும் இன்றும் பெயர் சொல்கிறது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வீடு கட்டும் ஏழைகளுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் 190 ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. ஜூலை 2025 நிலவரப்படி 1.33 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள், முக்கியமாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்தது குறிப்பிடத்தக்கது. அயோடின் கலந்த தரம் மிகுந்த உப்பு மலிவு விலையில் அம்மா உப்பு வழங்கப்பட்டது. மேலும் ஜெயலலிதா ஆட்சியில் சிறு வணிகர்களுக்காக 5000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டது. ஆரம்ப கட்டத்தில் தோராயமாக 93,780 பயனாளிகள் மொத்தம் 46.94 கோடி ரூபாய் கடன்களை பெற்றனர். மொத்தம் 18,844 சுய உதவி குழுக்கள் 525.99 கோடி ரூபாய் கடனை பெற்றன. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய ஜெயலலிதாவை இரும்பு பெண்மணி என தமிழக மக்கள் அழைத்தனர். கடந்த 2015ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் குறுகிய வீதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு செல்ல ஸ்மால் பஸ் அறிமுகம். ஓய்வு பெற்ற 25 போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதிய சலுகைகளையும் ஜெயலலிதா வழங்கினார். மேலும் ஓய்வு பெற்ற மற்ற துறை ஊழியர்களுக்கு 257 கோடி ரூபாய் ஓய்வூதிய சலுகைகளையும் அனுமதித்தார் ஜெயலலிதா. 1992 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பெண்களின் புகார்களை பெற்று விசாரிக்க தனி காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. இந்த முயற்சி மாநிலத்தில் பெண்கள் அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாப்பை கணிசமாக அதிகரித்தது. தற்போது தமிழ்நாட்டில் இதுபோன்ற 200க்கும் மேற்பட்ட நிலையங்கள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி என 1.85 கோடி குடும்பங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி, சைக்கிள், புத்தக பைனு எல்லாம் இலவசமாக ஜெயலலிதா ஆட்சியில் வழங்கப்பட்டது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்கிற ஜெயலலிதாவின் தாரக மந்திரத்திற்கு ஏற்ப மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த அவரின் புகழை அவருடைய பிறந்த தினமான இன்று போற்றுவோம்.